புள்ளையோட சந்தோஷம் தானே பெத்தவங்களுக்கு முக்கியம். அந்த குழந்தை ஸ்கூல்ல உன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கா. லீவு நாள்ல அவ உன்னை பார்க்க முடியலன்னு அந்த தம்பி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த குழந்தை இங்க வர்றது அதுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா தானே இருக்கு. போற போக்க பார்த்தா நீ அந்த ஆளுக்கு போன் பண்ணி நீங்க தினமும் உங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவ போல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் அந்த குழந்தை மேல உனக்கு இப்படி ஒரு பாசம் பொங்குது? எனக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும் தான், ஆனாலும் உன் அளவுக்கு எல்லாம் இல்லம்மா. என்னமோ உன் பேத்தியே ஊர்ல இருந்து வந்துட்டா மாதிரி வகை வகையா சமைக்கிற, பாசத்தை பொழியிற. நேத்து வரைக்கும் நீ அந்த குழந்தைய பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவகிட்ட நீ பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்தா உனக்கும் அவளுக்கும் பல வருஷம் பந்தம் இருக்கிற மாதிரில இருக்கு. உன் நடவடிக்கை எதுவும் எனக்கு சரியா படலமா. ஒரே நாள்ல நீ அந்த குழந்தை கூட இவ்ளோ நெருக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பிடிக்குதுங்கிறது தான் காரணம். இதை தவிர்த்து வேற என்ன காரணம் வேணும்? என்னமோ தெரியலடி, அந்த குழந்தைய பார்த்தா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. வெள்ளந்தியா அவ என்கிட்ட பேசுறதுல என் மனசுல இருக்கிற பாரமே குறையுது. அந்த புள்ள என்கிட்ட நெருங்கி பழகிறதாலேயோ என்னவோ எனக்கும் அவகிட்ட நெருக்கமா பழகணும்னு தோணுது. இதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குது.